எங்கே பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கே போய் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துருவேங்க. அப்போ தான் நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்குங்கிறதுனால, ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ஹோட்டல் வச்சோம்னா இப்படி தான் வைக்கணுங்கிற மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கடை திறக்கும்போது பார்த்தா, ஆனால் இந்த கடையை பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு கடையை நம்மளால் கண்டிப்பாக திறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. நான் உள்ளே போனோன்னே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அப்படி ஒரு ஆம்பியன்ஸுங்க. சர்வீஸ்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. பீர் பாட்டில் உடச்சி ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு தண்ணி பாட்டில் தான், அதை தான் ஊற்றிட்டு இருக்கேன். சர்வீஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு 65 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 65 பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 150 கிராம் தாராளமாக இருக்கும். ஆனியன் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடிலாம் சின்ன சின்ன வாளியில் வச்சுருந்தாங்க. செட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. சரி பிரியாணி எப்படி இருந்துச்சு அதானே இதை சொல்லிடுறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அரைச்சி போட்டு நல்லாவே செஞ்சுருந்தாங்க. ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா இருந்துச்சு. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நிறைய பேர் சொன்னீங்க. அப்போல்லாம் நம்பலை. ஆனால் நான் வாங்கின 65 பிரியாணி ஒரு மட்டன் பீஸ் வந்துருந்துச்சு. இப்போ தான் அதை நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சொல்லணுங்கிறதுனால சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.